ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது பெங்களூரில் இருக்கிற ஐடி கம்பெனிஸோ இல்லை ப்ரைவேட் செக்டார் கம்பெனிஸ், கார்ப்பரேட் கம்பெனிஸில் யாராச்சும் வேலை செய்கிறாங்கன்னா மேபி அவங்களுக்கு சீக்கிரத்தில் ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் விழப்படும், இல்லைனா லே ஆஃப் ஆகப்படும் அப்படின்றது தான் எதிர்பார்க்கப்படுது. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், கர்நாடகாவில் ஒரு அமெண்ட்மெண்ட் வந்துட்டு புதுசாக இப்போ போடப்பட்டிருக்கு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவோட சிஎம்மான சித்தராமையா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே 100% ஆஃப் கன்னடிகாஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும், மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போங்கப்பா அப்படின்ற மாதிரி லிட்ரலி சொல்லி இருக்காரு. ஸோ இதனால் அங்கே இருக்கிற ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாருமே வந்துட்டு திக்குமுக்க ஆடி இருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா, பெங்களூரில் பொறுத்த வரைக்கும் எல்லா நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுமே அங்கே தான் வேலை செய்கிறாங்க. ஹிந்தி பேசுகிறவனும் அங்கே தான் இருப்பான், தெலுங்கு பேசுகிறவனும் அங்கே தான் இருப்பான், தமிழ் பேசுகிறவனும் அங்கே தான் இருப்பான். இந்த மாதிரி மல்டி லாங்குவேஜ் பேசுகிறவங்க எல்லாருமே மேங்களூர், மைசூரில் இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட வேலைகள் வந்துட்டு இப்போது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ எதுக்காக இந்த மாதிரி ஒரு திடீர்னு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க? இந்த ஒரு ரூல்ஸை கடைப்பிடிக்கிறதுக்காக கர்நாடகா ஒரு 3 ஸ்டெப்ஸை வந்துட்டு இன்ட்ரடியூஸும் பண்ணியிருக்காங்க கர்நாடகாவில் வேலை செய்யணும் அப்படின்னாக்கா. ஸோ அந்த ஒரு 3 ஸ்டெப்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்றது பார்க்கணும். ஸோ நீங்கள் அந்த 3 ஸ்டெப் இருந்தால் தான் கர்நாடகாவில் நீங்கள் வேலை செய்கிறதுக்கான எலிஜிபிலிட்டியே. ஸோ அந்த ஒரு எலிஜிபிலிட்டிஸ்லாம் என்ன அப்படின்றது கம்ப்ளீட்டடாக இந்த ஒரு வீடியோவில் 10 நிமிஷத்தில் பார்த்துடலாம். ஸோ வாங்க, கர்நாடகாவில் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன ரூல்ஸ் போடப்பட்டுருக்கு, அங்கே இருக்கிற இப்போ ப்ரைவேட் செக்டார்ஸில் இருக்கிற எல்லா கம்பெனிகளோட நிலைமை இப்போ என்னவா இருக்குது அப்படின்றது தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் ஒரு முக்கியமான பல இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஒரு சேனல் மூலிமா. அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன நடந்திருக்கு, எங்கேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னாக்கா, கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா, இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் நடந்தது. இந்த எலெக்ஷனில் வந்துட்டு சித்தராமையா அவர்கள் சிஎம்மாக மாறி இருக்காரு. ஸோ சிஎம்மாக மாறினதுக்கப்புறமா அவரோட எலெக்ஷன் நடக்கும்போது ஒரு கேம்பெயினில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி கர்நாடகாவில் எல்லா லாங்குவேஜும் பேசுகிற ஆளுங்க எல்லாம் இங்கே வேலை செய்கிறாங்க, அதனால கன்னடிகாவுக்கு வேலை வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. ஸோ இதை நான் அதிகப்படுத்துவேன். கன்னடிகாலுக்கு எல்லாருக்குமே நான் முன்னுரிமை கொடுப்பேன். எல்லா கம்பெனிலையுமே, அது கவர்மெண்ட் ஆஃபீஸில் மட்டும் கிடையாது, ப்ரைவேட் கம்பெனிஸ்லையுமே நான் அதுதான் ரூல்ஸ் போடுவேன் அப்படின்றது ஒன் ஆஃப் த ஒரு விஷயமாக எலெக்ஷன் கேம்பெயினும் சொல்லியிருந்தார். அவர் சொன்னதும் இல்லாமல் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் அவர் ஜெயிச்சு சீட்டுக்கு சில மாதத்துலேயே இப்படி ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. நான் அன்றைக்கி சொன்னது மாதிரி இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். ஸோ கிட்டத்தட்ட 100% ஆஃப் கன்னடிகாஸ்க்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும், மற்ற எல்லாருமே அவங்க ஊருக்கு போங்க அப்படின்றது முதல் வாட்டி சொன்னார். பட் இது 100% அப்படின்றது இம்பாசிபிள். எல்லாருமே கன்னடிகாவும் எல்லா கம்பெனிலையுமே போயிட்டு எல்லா வேலையிலுமே போய் உட்காரணும்னு கேட்டிங்கன்னா, யார் அதுக்கு ஃபிட்டாவா யார் அதுக்கு அன்ஃபிட்டுன்றது தெரியாது. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் லைட்டாக மாற்றிருக்காங்க. என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் ரோல் அப்படின்றது ஒரு ப்ரைவேட் கம்பெனிஸில் இருக்காங்க அப்படின்னாக்கா, அதில் ஒரு மேனேஜ்மெண்ட் ரோல்னால் என்ன, இந்த வைஸ் பிரசிடென்ட்டு, சிஓஓ, சிஇஓ, இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் டாப் ஆஃப் த பொசிஷனில் இருக்கிற இந்த மேனேஜ்மெண்ட் ரோலில் 25% கன்னடிகா தான் இருக்கணும், வேறு எந்த ஊருக்காரங்களும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒன்று கொடுத்தாரு ரூல்ஸாக. ஸோ செகண்ட் ரூல்ஸ் என்ன கொடுத்தாரு அப்படின்னாக்கா, நான் மேனேஜ்மெண்ட் ரோல். ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் நான் மேனேஜ்மெண்ட் ரோல் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎல் எம்ப்ளாயிஸு, அதுக்கப்புறமா கஃபெட்டீரியாவில் வேலை செய்கிற ஆட்கள், அதுக்கப்புறமா அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், ரிசப்ஷனிஸ்ட்டு, வாட்ச்மேனு, லிஃப்ட் மேனு, இவங்க எல்லாருமே ஒரு ப்ரைவேட் செக்டர் கீழே இருப்பாங்களா, இவங்க எல்லாமே நான் மேனேஜ்மெண்ட் ரோல் அப்படின்றது வருவாங்க. இந்த நான் மேனேஜ்மெண்ட் ரோல் எல்லாருமே 75% கன்னடிகாஸ் தான் இருக்கணும் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ 75 and 25 ஆல்மோஸ்ட் ஒரு 100% இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் இருந்தாகணும். இதுதான் ரூல்ஸ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் எல்லா ப்ரைவேட் கம்பெனிஸ், கார்ப்பரேட் ஆஃபீஸ்க்குமே ஒரு உலுக்கிடுச்சு. ஏன் அப்படின்னாக்கா, பெங்களூரில் பொறுத்த வரைக்கும் அவங்க பல மில்லியன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி உருவாக்குறாங்க. அந்த ஒரு கம்பெனியில்
பல டிஸ்ட்ரிக்ஸில் இருந்து பீகார், ஒடிசா, பாம்பே, சென்னை இந்த மாதிரி இருக்கிற பல இடங்கள் ஆட்களை எடுத்து அதுக்கான ஒரு வேலைகள் யாருக்கோ அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இந்த ஒரு ரூல்ஸ் வந்ததுக்கு அப்புறமா அவங்கள எல்லாருமே வந்துட்டு ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லைனா லே ஆஃப் பண்ணணும் அந்த ப்ரைவேட் கம்பெனிஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணால் ஒன்று கம்பெனிக்கும் லாஸு, அந்த லே ஆஃப் பண்ணுற அந்த எம்ப்ளாய்க்குமே லாஸு. இப்போது ஒரு முழுக்க ப்ராஃபிட் யாருக்குன்னா அந்த கர்நாடகா அப்படின்னு சொல்ல போகிற அவங்களுக்கு வந்துட்டு வேலை வாய்ப்புகள் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்துட்டு எந்த வகையில் நியாயம்னு சொல்லிட்டு இப்போ கார்ப்பரேட்டோ ப்ரைவேட் செக்டர் கம்பெனிஸோ வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு அகெயின்ஸ்டாக வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு வைக்கிறாங்க. இப்போது அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்குமே இது ஒரு பதட்டமான ஒரு சூழலாக தான் இருக்குது. சரி, இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மீன்மேல் இப்போதைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணல. பட் இது ஒரு ரூல்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு ரூல்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு எக்ஸாக்டாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸ் ஒன்று கொண்டு வருது 100% வந்துட்டு நம்ம ஊருக்காரங்க தான் இந்த இடத்துல இருக்கணும்னு சொன்னால் அது வெறும் கவர்மெண்ட் வேலைகளுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ தான் சில விஷயங்கள் சில ஸ்டேட்ஸில் இருக்கிற சிஎம்ஸ் வந்துட்டு இது ப்ரைவேட் செக்டர்ஸ்க்கும் அப்ளிகபிள், ஸோ மிகப்பெரிய ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கும் இது அப்ளிகபிள்னு சொல்கிற ஒரு ஊரில் தான் பெங்களூருமே இப்போ ஜாயின் ஆகியிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணி நான் கர்நாடகாலேயே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா இதுக்கு ஒரு 3 ஸ்டெப்ஸ் வந்துட்டு கர்நாடகா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகிட்டிங்கன்னா கர்நாடகாவில் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. அதில் 3 ஸ்டெப் எது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் 15 வருஷம் கர்நாடகாவில் இருந்தாகணும். அந்த 15 வருஷத்துக்கான ப்ரூஃப் இருக்கணும். அந்த 15 வருஷத்துக்கான ப்ரூஃப் எதில் இருக்கும் அப்படின்னாக்கா மேபி இபி பில்லாக இருக்கலாம், கேஸ் பில்லாக இருக்கலாம், இல்லை ரேஷன்ஸ் வேறு எது வேணாலும் நீங்கள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 15 இயர்ஸ்க்கான ஒரு விஷயத்தை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க. செகண்ட் வந்துட்டு நீங்கள் கர்நாடகாவில் படிச்சிருக்கணும். அந்த படித்தது மட்டும் இல்லாமல் உங்களோட செகண்ட் லாங்குவேஜ் கன்னடாவாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் செகண்ட் ஸ்டெப்பில் வைக்கலாம். இதுவே நீங்கள் செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி, உருது, ஃப்ரெஞ்சு இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா இதில் செகண்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு எலிஜிபிலிட்டி ஆக மாட்டீங்க. ஸோ இது செகண்ட் ரூல்ஸு. 3வது வந்துட்டு ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கர்நாடகாவில் இருக்கீங்க அப்படின்னாக்கா கன்னடம் பேசணும், எழுதணும் அண்ட் படிக்கணும். இது 3மே நீங்கள் தெரியணும். இது தெரிஞ்சு அதுக்கப்புறமா இதுக்கான ஒரு தனி டெஸ்ட் ஒன்று எடுப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆனால் தான் இந்த 3 ஸ்டெப்ஸில் நீங்கள் பாஸ் ஆகி எலிஜிபிலிட்டி ஆனதுக்கப்புறமா தான் நீங்கள் கர்நாடகாலேயே நீங்கள் வேலை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு சூழல் வந்துட்டு வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. பட் இது எந்த அளவுக்கு பாசிபிள் ஆகும் அப்படின்றது தெரியாது. ஏன் அப்படின்னாக்கா சிம்பிளாக ஒரு நாலேஜ் ஒரு ஜென்ரலாக ஒன்று யோசிங்களா. இப்போ ஒரு கம்பெனி நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த கம்பெனி கர்நாடகாவில் இருக்குது அப்படின்னாக்கா இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட் ரோலில் ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டை வந்துட்டு நான் ஒருத்தனை எடுக்கிறேன். அவன் வந்து சென்னைக்காரனாக இருக்கிறான். அவனுக்கு ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் கர்நாடகாவில் பொறுத்த வரைக்கும் அந்த வைஸ் பிரசிடெண்ட்டுக்கான ஒரு விஷயம் அங்கே டக்குன்னு யாருமே கிடைக்கல. அப்படி இருக்கிற நேரத்தில் நான் சென்னையில் இருக்கிறவனுக்கு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் லோக்கலால் நான் எடுத்தேன்னா அவன் டிமாண்ட் பண்ணுவான் சேல்ரிக்கு. ஸோ எவன் எனக்கு சேல்ரி கம்மியாக வரானோ அவனுக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பேன். ஸோ இப்படி தான் எல்லா இடங்களையுமே போகுது. பட் இப்போது என்ன சூழல் அங்கே மாறும்னா, லோக்கலால் வந்துட்டு எடுத்தால் அவன் டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு சேலரியை கொடுத்து தான் நான் வேலைக்கு எடுக்கணும். ஸோ அப்படி நான் தயாராக இல்லைன்னா என்னோடய கம்பெனியை நான் பெங்களூரை விட்டு வெளியில் போகணும். ஸோ இதுதான் லிட்ரலி நடக்கும். ஒன்று, இந்த ஒரு லாவை அந்த கவர்மெண்ட் அபாலிஷ் பண்ணணும். அப்படி அபாலிஷ் பண்ணலைன்னா பெங்களூரில் இருக்கிற பல கம்பெனிகள் ஒன்று ஹைதராபாத்துக்கு செதறி ஓடுவாங்க. இன்னும் சில பேர் ஆந்திரா, சென்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஆந்திரா, சென்னைக்கு வந்தால் இன்னும் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது நமக்கு சென்னையில் பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா மைனஸ் கர்நாடகா விட்டு டக்குன்னு லே ஆஃப் ஆகிறது, ப்ளஸ்ஸு வந்துட்டு அந்த கம்பெனி சென்னைக்கு வந்துச்சுன்னா நமக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். ஸோ இதுதான் லிட்ரலி அதில் நடக்க போகுது. பட் இதுதான் இப்போ கர்நாடகாவில் ரொம்ப பெரிய ஒரு பதட்டமான ஒரு சூழலாக இருக்குது. எப்போ வேணால் எது வேணாலும் லே ஆஃப் ஆகலாம், எந்த கம்பெனி வேணாலும் மூடலாம், எந்த கம்பெனி வேணாலும் கர்நாடகா விட்டு வெளியில் வந்து வேறு இடத்துல அவங்களோட ஹப்பை வைக்கலாம் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. பட் இது முதல் முறையா அப்படின்றது கேட்டிங்கன்னா கிடையாது. இது கிட்டத்தட்ட பல நாடுகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒடிசாலுமே இதே போல் தான் நடந்தது, ஏன் ஆந்திராலுமே இதே போல் தான் நடந்தது. நாங்கள் வந்துட்டு ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னாக்கா எங்கள் ஊர் ஆளுங்களுக்கு தான் நான் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எல்லா இடங்களையுமே எங்கள் ஆளுங்களை தான் நாங்கள் வேலை வாய்ப்புகள் கொடுப்போம்னு சொல்லி ஆப்வியஸ்லி எல்லா கவர்மெண்ட்டும் சொல்கிறது தான். பட் அதே போல் தான் இவங்களும் எலெக்ஷனில் சொன்னாங்க. பட் என்னென்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இதை அவங்க
இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் மிகப்பெரிய ஒரு ஷாக்காகவே இருக்குது. பட் அப்படி ஷாக் ஆனாலுமே இப்போதைக்கு அது வந்துட்டு அப்ளை பண்ணப்பட்டதுன்னா கிடையாது. இதுக்கு வந்துட்டு சித்தராமையா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஒரு ரூல்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. இன்னும் நாங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். இந்த டிஸ்கஸ் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா தான் இதை நாங்கள் அப்ளை பண்ணுவோம். பட் அதுக்கு முன்கூட்டியே நாங்கள் உங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்கிறோன்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிட்டா போல். பட் இப்போது எல்லாருக்குமே ஒரு பக்குன்னு இருக்குது. யாருக்குன்னா அங்கே வேலை செய்கிற வெளிநாட்டு ஆளுங்க. ஸோ தட்ஸ் மீன் சென்னை ஆளுங்க, ஆந்திரா, மும்பையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கர்நாடகாவில் இப்போ வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு எந்நேரமோ ஒரு திக் தான். அந்த மூமெண்ட்டு தான் இப்போ எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பெங்களூரில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் கர்நாடகாவில் அடுத்து நடக்க போகிற சில ஒரு மிகப்பெரிய ஒரு லே ஆஃப் பிரச்சனைகளோ இல்லை கம்பெனிஸ் எல்லாம் பெங்களூர் விட்டு வெளில போகிறதுக்கான வாய்ப்புகளோ இருக்குது. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை முடிட்டு கிளம்புறேன். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஸோ அண்டில் தென் பை ஏபி.